ரமேஷ் சேதுராமன், 3 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. இறுதியாக பாலசிங்கம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பல விஷயங்கள்ல மத்திய அரசு மாநில அரசை நிர்பந்திக்குது. பவழ விழா ஆண்டுல கூட இன்னொரு அத்தியாயம்ன்றது மத்திய அரசை அக்ரெசிவாக எதிர்க்கக்கூடிய புள்ளியில தான் வந்து நிக்குதுன்ற ஒரு கட்டமைப்பு உருவாகுது இல்லையா? எனக்கு தொடர்ந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய முடியலைன்னா நான் உடனே உங்களை குறை சொல்லிடுவேன். ஆடமாட்டதானுக்கு கூட பார்த்துங்கிற மாதிரி தாங்கள் செய்யாத எந்த ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா தாங்கள் செய்யணும் ஆனா தங்களுக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாதுன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் உடனே பழிய எங்கடா. சரி ரமேஷ் சேதுராமன், ஒரு ரெண்டு புள்ளியில சொல்லுங்களேன். இந்த விஷயத்தில் இவங்க பொய் சொல்றாங்க, திமுக அரசாங்கம் பொய் சொல்லுதுன்னு சொல்லுங்க. அதை போலதான் பேசலாம் இருங்க. இல்ல 40 நிமிஷம் ஒரு சிறு இடைவெளி இல்லாமல் உங்க பேச்சு அத்தனையும் ரசிச்சு கேட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் பேசுங்க ரமேஷ் சேதுராமன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொத்து வரியை ஏற்ற மாட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல மத்திய அரசின் இதனால மட்டும்தான் ஏத்துறோம். அப்ப நீங்க அங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க, அவங்க வருஷத்துக்கு 5% ஏத்துங்க. நீங்க ஒரே முட்டா தரலடி 50% ஏத்திட்டு என்ன சொல்றீங்க, மத்திய அரசு சொன்னதுனாலதான் ஏத்துனேன்னு சொல்றீங்க. சரிங்க, நான் என்ன கேக்குறேன், மத்திய அரசு ஏத்துன்னு சொன்ன எல்லா விஷயத்திலயும் எதிர்க்கிறீங்கல்ல, நீங்க மற்ற விஷயங்கள்ல எது இருந்தாலும் மத்திய அரசு எதிர்க்கிறீங்க. ஏன் இதை நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் நலன அரசுன்னு தானே சொல்றீங்க, அப்ப பண்ணணும்ல. அதே மாதிரிதான் ஆச்சு. பால் விலை ஏற்றம் அப்படின்னாக்க இந்த ஐயோ வரி போட்டாங்க. சரிங்க, வரி போட்டது 5%. ஆனா நீங்க திடுத்துப்படி ஏத்துறது எத்தனை % ஏத்துறீங்கன்னு போய் பாத்தீங்கன்னா அது அந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்ததுங்கிறத கடந்த காலங்கள்ல பார்த்தோம். மின்சாரத்துடைய இதையும் வந்து எப்படி ஏத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி மக்கள் நலன் அப்படின்னு வந்தாக்க படி அப்படிங்கறத வந்து அப்படியே நேரா எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இவங்க ஒண்ணு சொன்னாங்களா 1க்கு 3 நம்ம பண்ணிடுவோம், ஆனா பழிய மட்டும் தூக்கி அந்த பக்கம் போட்டுருவோம்னு சொல்றது இந்த வகையில் நியாயம். இல்ல அவங்க கேக்குறது என்னன்னா, இல்ல ரமேஷ் சேதுராமன் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அவங்க கேக்குறது என்னன்னா ஜிஎஸ்டியில இருந்து உதயமின் திட்டத்திலிருந்து மத்திய அரசு நீட் விவகாரத்திலிருந்து எல்லா சிக்கலுக்குமான காரணமும் அடித்தளமும் பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்றப்போ நீங்க இந்த இடத்துக்கு தார்மீகமா பாஜகவை தானே குறை சொல்லி ஆகணும், பாஜகவை தானே விமர்சிச்சு ஆகணும்ன்றாங்க இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன், கடந்த காலங்கள்ல ரொம்ப நம்ம பல விஷயங்களை பார்த்திருக்கோம். இந்த மீத்தேன் திட்டம், இந்த குழாய் ஆரம்பிச்சு பல விஷயங்களை சொன்ன நாங்களே கையெழுத்து போட்டோம், அப்புறம் வந்து நாங்களே வந்து எதிர்ப்போம், நாங்களே அதுல அரசியல் பண்ணுவோம்ங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆட்சிக்கு முன்னாடி வர வரைக்கும் வீட்டு வாசல்ல பதாகைகள் ஏந்தி நாங்க டாஸ்மாக போடுலாம் சொல்றோம், தமிழ்நாட்டில் அதிகம் விதவைகள் உள்ளார்கள்னு பேசினவங்க எல்லாம் அதுக்கப்புறம் என்ன எதிர்கேள்வி வந்தது, உங்க கட்சியை சேர்ந்தவங்களே வந்து சாலை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது சட்டத்துக்கு புறமானதா? இல்ல ரமேஷ் சேதுராமன் மீண்டும் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இல்ல இந்த இடத்துல என்ன சிக்கல்னா, இந்த இடத்துல திமுக அதிமுகன்னு கிடையாது, மாநில அரசு மத்திய அரசு என்ன நிர்பந்திக்குதோ அதை மாநில அரசா இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. வருஷம் டாஸ்மாகோட டார்கெட் அதிகப்படுத்துங்க மத்திய அரசு சொல்லுதா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட பூரண மதுவிலக்கு இல்லையே ரமேஷ் சேதுராமன். அப்ப இந்த இடத்துல நம்ம திமுக மட்டும் எப்படி விமர்சிக்க முடியும்? ஒரு நிமிஷம், நான் வந்து மத்திய அரசை பத்தியே பேசல, நம்ம பேசுறது தமிழ்நாடு. நேரா நீங்க வந்து கோவா இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத்துக்கோ போயிடாது. நம்ம இன்னைக்கு பேசுறது தமிழ்நாடு. நீங்க சொன்னதான் நான் சுட்டி காட்டுறேன். இல்ல நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான கேள்வி. பல ஆண்டுகளாக திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் 1972ல பூரண மதுவிலக்கு ரத்து செய்யலான்ற ஒரு உரையாடல் சட்டசபையில் வரும்பொழுது அப்போ கருணாநிதி சட்டசபையில பேசினது என்ன, சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மதுவிலக்கு இருக்குது, எல்லாரும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் பூரண மதுவிலக்குனால பற்றி எறியக்கூடிய காட்டுக்குள் நடுவுல ஒரு பஞ்சு மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு அப்படின்றப்போ நம்ம விளக்கலான்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லையா? அப்ப மற்ற மாநிலங்கள்ல இல்லாத போது நம்ம ஏன் திமுக மட்டும் விமர்சிக்கணும் இந்த இடத்துல? ஆமா, வெளிநாடுகள்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல வந்து கஞ்சா விக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த அலோ பண்ணிடுவோமா? ஆனா உத்தரப்பிரதேசத்துல இன்னமும் வித்துக்கிட்டு தானே இருக்கிறாங்களே, பண்ணிட்டு போயிடலாமா? ரமேஷ் சேதுராமன் உத்தரப்பிரதேசத்துல இன்னமும் அது ஓடிக்கிட்டு தானே இருக்குது நீங்க சொல்ற அந்த பானம். இல்ல பானம் அப்படின்றது நீங்க சொல்றது வந்து எந்த வகையில சொல்றோங்கிறதெல்லாம் இருக்கு முதல்ல. அதே மாதிரி
இங்க ஒவ்வொரு விவகாரத்துக்கும் தான் சொல்றேன். உங்களுக்கு எங்கேயுமே இது புரியலன்னா நேரா நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுவோம், குஜராத்துக்கு போயிடுவோம் சொன்னா திரும்ப போக இல்ல மாட்டீங்க. Okay, அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல இது கொள்கை ரீதியான விஷயம் சேதுராமன். கொள்கையில இருக்கிறதுனால தான் I'm சொல்றேன். not blame individual party. ஒரு தனிப்பட்ட கட்சியை நான் blame பண்ணல. நான் சொல்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய அரசாங்கத்துக்குள்ளே அந்த சிக்கல் இருக்கிறப்போ நம்ம ஏன் திமுக மட்டும் விமர்சிக்கணும் அந்த புள்ளியில? மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசுறது தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டுல போக்கஸ் வச்சுப்போம் அப்படின்றதுதான் என் பாயிண்ட். நீங்க எல்லாத்துக்கும் இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் வருமானம் வரும்னு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது பாஜக ஆளும் மாநிலம், மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலம்ல யார் செஞ்சாலும் தப்புதான். ஆனா எனக்கு ப்ரையாரிட்டி தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. சரிங்க, மது விலக்கு இல்ல, நாங்க டாஸ்மாக் கள்ளச்சாராய சாவு வந்ததா இல்லையா? என்ன நாங்க எத்தனை பேர் செத்து போனாங்க? குஜராத்லயும் அந்த மரணம் நடக்குதே ரமேஷ் சேதுராமன். குஜராத்லயுமே அந்த பிரச்சனை இருக்குதே, உத்தரப்பிரதேசலயும் அந்த பிரச்சனை இருக்குதே. நாலாவது வாட்டி சொல்றேன் உங்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். நான் தெளிவா சொல்லிட்டேன். நாலாவது வாட்டி சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். ரெண்டு விஷயம். இல்ல 1970 இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். 1972ல பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு உரையாடல் இந்திய அளவில் வரும்பொழுது அப்போ இந்திரா காந்தி ஒரு திட்டத்தை சொல்றாங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வரக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதியை நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லையா? அந்த ஸ்டாண்டை இன்னைக்கு பாஜகவாலேயோ பிரதமர் நரேந்திர மோடியாலோ எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தா நீங்க திமுக விமர்சிக்கிறது நியாயம் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன சொன்னா கூட சரிங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்றேன். நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து மக்கள் நலத்துக்காக இதுல பெட்ரோலியம் ஜிஎஸ்டி கொண்டு வந்துடலாம் சொன்னாக்க இவங்க என்ன சொன்னாங்க? வரி மாநிலத்தோட வரியை 1% குறைக்கல, ₹1 குறைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க? பெட்ரோலுக்கான விலையை மட்டும் குறைச்சாங்க. எத்தனை ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இல்ல இன்னமும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு ரமேஷ் சேதுராமன். இல்ல ரமேஷ் சேதுராமன், நான் கேக்குறது என்னன்னா ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் கேட்க ஒரே நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம். நான் கேக்குறது என்னன்னா நீங்க விமர்சிக்கிறது சரிதான். உதய் மின் திட்டம் உதய் மின் திட்டம் மாநில அரசின் மேல மத்திய அரசினுடைய நிர்பந்தத்தினுடைய விளைவாதான் ஆண்டாண்டுக்கு மின் கட்டணம் உயருது. ஜிஎஸ்டியில மாநிலத்தினுடைய பங்களிப்பா மகாராஷ்டிராவோ அல்லது தமிழ்நாடோ இங்கிருந்து அதிகமான நிதியை மத்திய அரசுக்கு கொடுக்குறோம் ஜிஎஸ்டி மூலமா, அங்கிருந்து வரக்கூடிய நிதி எங்களுக்கு கம்மியா இருக்குன்றப்போ அங்கேயும் விமர்சிக்கிறது நியாயம் தானே? சரி, நான் என்ன கேக்குறேன், உதவி மின் திட்டத்தை பத்தி சொல்றீங்களே, பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி கடந்த காலங்களில் கேஸ் போயிருக்காங்கல்ல. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம்ல இருந்து ஆரம்பிச்சு ஏன் மக்கள் நலன் சார்ந்த நீங்க அதெல்லாம் பண்ண முடியாதா? இல்லன்னா மாற்று சக்தி இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குல்ல. இதுல இந்த அரசு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு கடந்த காலங்கள்ல? நீங்க பார்க்காத முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போற முக்கியமான விஷயம், தமிழக மின் பகிர்மானம் அவங்களுடைய கடன் சுமை எவ்வளவு இருந்ததுங்கிறத நீங்க யோசிக்கணும். நம்ம ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது இருக்கிறது ரொம்ப ஹையஸ்ட் டெட் அவங்களுக்கு தான் இருந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அதை ஆப்செட் பண்ணணும்னா நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து கேக்குறீங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க முறையான பகிர்மானத்திலயோ இல்லைன்னா அதை பணத்தை வசூல் செய்யறதுல நீங்க சரியா செய்யறதுன்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கெடுத்தாலும் நாங்க கடனை கேட்போம், கடன் சுமை மட்டும் இருக்கணும். ஆனா நாங்க இந்த மாதிரி பேசுவோம். இன்னொரு பக்கம் அவங்க ₹5 ஏத்திக்கலாம்னு சொன்னா நாங்க ₹10 ஏத்திடுவோம். இந்த மாதிரியாக இருப்பது எந்த வகையில ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும்? இல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ரமேஷ் சேதுராமன், ஜிஎஸ்டியில அதிகமான ஜிஎஸ்டி தொகையை மத்திய அரசு கட்டினது தமிழ்நாடு இருக்குதா இல்லையா? இருங்க, ஓகே, நான் சொல்றேன் அதிகமானது தமிழ்நாடு கட்டிட்டாங்க. அதுல 50% என்னைக்கு நீங்க கட்டுறோம்னு சொல்றீங்களா அன்னைக்கு 50% நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல? அதத்தான் அமைச்சர் உதயநிதி விமர்சிக்கிறாரு. நாங்க ₹1 உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்க திரும்ப எங்களுக்கு 29 பைசா தான் கொடுக்குறீங்க. இனிமே நாங்க பிரதமர் மோடிய பிரதமர் சொல்ல மாட்டோம், 29 பைசா நபர்னு சொல்லுவோன்றாரு இல்லையா? அப்போ ₹1 கொடுக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைஞ்சது நீங்க 50 பைசாவது கொடுக்கணும் இல்லையா? அப்ப நான் 74 பைசா உங்களை கூப்பிடுவேன். ஏன் சொல்றேன்னா முதல்ல ₹1 கடன் வட்டி ஏதாவது எப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டியது. மக்கள் கிட்ட இருந்து ₹1 வரும். அதுல 50 பைசாவை பாக்கெட்ல போட்டுப்பேன். 50 பைசாவை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு திரும்ப 20 பைசா வாங்கிட்டு இவங்க ஐயோ எனக்கு 20 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றது இல்ல. அதுல என்ன பிரச்சனைனா அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலேயே அக்ரெசிவா அதை எதிர்த்து இருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க ரமேஷ் சேதுராமன். சொல்லுவேன்னாக்க
இது என்னவோ ஒரு தவறான கணக்கா இருக்கு. இது என்னவோ இது சரியான கணக்கான எனக்கு புரியல. பேசலாம். ரமேஷ் சேதுராமன், உங்களுடைய இறுதி கருத்து, ட்விட்டர் போல் கருத்து. ட்விட்டர் போல மக்கள் தெளிவா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிற பட்சத்துல தான் இந்த 2026 தேர்தலை வந்து ஒரு சேலஞ்சா அவங்க பாப்பாங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்துல பல விஷயங்கள் சொன்னாங்க. நான் எங்கெங்கெல்லாம் டிவி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கிரெடிட் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு இது கிடையாது. ஆனா செய்யாத விஷயங்களுக்கும் கிரெடிட் எடுப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கக்கூடியதுல மக்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டால் இது வந்து மக்களின் வெறுப்பை தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். கடந்த காலங்கள்ல தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். திமுக என்னும் கட்சியானது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு முறை 2 கன்சிக்யூட்டிவா எலெக்ஷனை வின் பண்ணிருக்காங்களா, அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்களா அப்படிங்கறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம், ஒரு வாட்டியான்னு பார்த்திருக்கோமா நீங்க இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து வரப்போற இன்னும் 2 வருஷம் கூட இல்ல, ஒரு 1 வருஷம் சொல்லலாம். அப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த 1 வருஷத்துல இவங்க வந்து என்ன மாதிரியான வேலையை செய்ய போகிறாங்க, மக்களுடைய இதை சம்பாதிக்க போறாங்களா, திரும்ப நன்மதிப்பை சம்பாதிக்க போறாங்களாங்கிற பல கேள்விகள் வந்து இவர்கள் முன்னாடி இருக்கு. அதுவும் இப்போ வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அதே நேரத்துல வந்து அந்த வேலைக்கெல்லாம் சொன்னாரு சேலம் தலைவர்னு அவர் சொல்லும்போது நல்லா சொன்னாரு. 1000 ரூபாய் கொடுப்போம், 1000 ரூபாய் அப்புறம் படிப்பாங்க, படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க, மாசம் எடுத்தோன்னா 50,000 சம்பளம். எவ்வளவு பேருக்கு 50,000 சம்பளத்தோட வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. முதல்ல எத்தனை பேருக்கு வேலையே கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க சொல்ற கணக்குக்கெல்லாம் பார்த்தா அத்தனை வேலை வாய்ப்பை எங்க இருந்து உருவாக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரமேஷ் சேதுராமன், நாமளும் இத இன்னும் மத்தியில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதை செய்யலன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செஞ்சுட்டு காஷ்மீரை பிரிச்சுட்டு நாங்க மீண்டும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம்னு பாஜக காஷ்மீர்ல பேசுறாங்க. ஹரியானாவில் திமுக என்ன சொன்னிச்சோ அதைத்தான் மகளிருக்கான உரிமை தொகைன்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்கன்றப்போ பாஜகவுமே திமுகவுடைய ஃபார்முலாக்குள்ள வந்துருச்சா? புது விவாதத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு எனக்கு புரியல. நான் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசலாம். மணியன் மறந்துட்டு நேரா இந்தியாவுக்கு இந்தியா முழுசும் பேசிடுறாரு. இல்ல நாம எந்த புள்ளியில திமுக விமர்சிக்கிறோமோ அந்த புள்ளியில பாஜகவும் இருக்குதுன்னு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டு வாசியாக நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நான் தமிழ்நாட்டோட பிரச்சனையை இன்னைக்கு அதை ஆளக்கூடிய கட்சியை பத்தி நம்ம பேசலாம். நீங்க வந்து இந்தியா பூர்வமான சப்ஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு விவாதத்தை தாராளமா வச்சுக்கலாம். இதே காலத்துல இறுதி கருத்துக்கு வந்துருங்க. இறுதி கருத்துக்கு அவ்வளவுதான். இறுதி கருத்து நான் தான் சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். அதனாலதான் இருந்தாலும் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இந்த தேர்தல் அப்படின்னு சேலஞ்சா இருக்கும்னு சொல்றதோட ரீசன் ஒண்ணுதான். மக்கள் அதை பாக்குறாங்கன்னாக்க அதுல வந்து இவங்களுடைய சப்போர்ட்ங்கிறது வந்து குறைந்து கொண்டே போகிறது, தேர்ந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவோ இல்லைன்னா வந்து இவங்களுடைய பவள விழாவோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால மக்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட ஏற்படுத்த போகிறதா அப்படின்னா வந்து இது வரைக்கும் அவங்க இல்லைன்னு பாக்குறாங்கன்னு அர்த்தம். நன்றி.